இது எல்லாமே எனக்கு தெரியும். ஆ, அதுக்கு மேலையும் இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ நான் சொல்றத நீ கேட்டா உன் குடும்பத்துக்கு உன் அப்பா அம்மாவுக்கு எந்த சேதாரமும் ஏற்படாது. நீ நல்லபடியா ஜெயில இருந்து வெளியில வரலாம். அப்படி இல்லன்னு வெச்சுக்கோ, நஷ்டம் எனக்கு இல்ல, உனக்கும் உன் குடும்பத்துக்கும் தான். என்ன சொல்ற? என்ன மிரட்டுறியா கேள்வி? என் வயசு உனக்கு ஆகும்போது நீ இப்படியேவா இருப்ப? என்ன மாதிரி நீயும் கிழவியாதான் இருப்ப. எனக்கு சிரிப்பே வரல, எரிச்சலாதான் வருது. நடந்த எல்லாத்தையும் யார்கிட்டயோ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்து இங்க என்கிட்ட சீன் போட்டுக்கிட்டு இருக்கியா? உனக்கு இப்படி எல்லாம் சொன்னா புரியாது. நான் உனக்கு இன்னொன்னு காட்டுறேன், அப்போ புரிஞ்சுப்ப நான் யாருன்னு. ஆமா, உன் அப்பா அம்மா எங்க இருக்காங்க? பெங்களூர்ல. ஏன், அவங்களுக்கு என்ன? இருக்கட்டும் இருக்கட்டும், அங்கேயே நல்லா இருக்கட்டும். இனிமேலும் அவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சேன்னா நான் சொல்றத நீ கேட்டாகணும். ஏ கிழவி, என் அப்பா அம்மாவை உன்னால என்ன செய்ய முடியும்? ஐயோ, இப்படி பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்படாதம்மா. ஓ அம்மா பெங்களூர்ல இல்ல, எந்த ஊர்ல இருந்தாலும் இந்த இடத்துல இருந்தே என்னால என்ன வேணாலும் செய்ய முடியும். உனக்கு ஒரு சின்ன சாம்பிள் காட்டுறேன், அப்பதான் நான் யாருன்னு உனக்கு புரியும். இந்த நிமிஷம் உங்க அம்மா எங்க இருக்காங்க, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நீ பாக்குறியா? நான் உனக்கு காட்டட்டுமா? அங்க பாரு. இவதானே ஓ அம்மா? ஆமா, இவங்கதான் என் அம்மா. எங்க வீடு இருக்க தெருவுல நடந்து போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இது எல்லாமே உனக்கு தேவையில்லாத விஷயம். இந்த நிமிஷம் நான் நினைச்சேன்னா உன் கண்ணு எதிரிலேயே ஓ அம்மாவ என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும்.